இப்போது அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஐரன் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேடு பெட்டிக்கோட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மெயின் இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸு நாம் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ 1/2 இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக். ஆனால் மெயின் சைடில் ரெண்டும் மெயின் சைடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஓவர்லாக்கிங் மிஷின் இல்லை, ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுது சொன்னால் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் லைனிங் ஆகுது, ஸோ இந்த சாட்டின் லைனிங்கு அந்த மாதிரி என்ன லைனிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தெரியும். மெயின் சைடில் இப்படி இருக்கும், பேக் சைடில் நமக்கு இப்படி தெரியும். அதுக்கப்புறம் அதை இப்படி ஃப்ளாட் பண்ணி நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி தெரியும். மெயின் கிட்டே இப்படி தெரியும். எக்ஸ்ட்ரா ஏதாவது த்ரெட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் உள்ளே. சேம் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிராஸ் பீஸாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். எனக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் மிடல் ஜாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நான் மிடலில் கட் பண்ணலை, எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் ப்ராசஸ் எல்லா கலீஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சஸ் மெயின் ஃபேப்ரிக் கிட்ட ஸ்டிச் பண்ணி, அதுக்கப்புறம் பேக் சைடு 1/2 இன்ச்சஸ்ஸு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும்.
இப்போ எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே சர்க்கிளாக கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஜாயிண்டிங் இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அங்கே கரெக்டாக சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாட்டம் ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சஸ்ஸு சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடில். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்டு 1/2 இன்ச்சு நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ரிங்கிள்ஸ் வராமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் ஜாயிண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ சைட் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெயின் ஃபேப்ரிக் கிட்ட 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி இன்னொரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ளாட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நிறைய ஃபேப்ரிக் இருக்குதுன்னு சொன்னால் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் சேம் பேக் சைடு
திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க 1/2 இன்ச்சஸ். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் பார்ட்டு ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃப்ளேர் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 3 மீட்டரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இவ்வளோ ஃப்ளேராக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு கேன் போட மாட்டேன், செப்ரேட்டாக தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேர் வேணும் அவ்வளோ ஃப்ளேர் வச்சுக்கலாம். நான் கல்லி மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வேணும்னாலும் அம்ப்ரெல்லா கட்டிங்னாலும் அந்த மாதிரி வச்சு வேணும் கட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஃபேப்ரிக்கு மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, நெட்டு. ஸோ அது நம்ம ஸ்ட்ரெயிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை கீழே ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு அந்த நெட் ஃபேப்ரிக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 8 மீட்டர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கிள் மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேம் அதே ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு கீழே நம்ம இந்த ஹார்ஸ் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ 8 மீட்டர்ஸ் இருந்தால் 8 மீட்டர்ஸு உங்களுக்கு தேவைப்படும் ஹார்ஸ் ஒயரு. ஸோ அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை இப்படி பேக் சைட் உல்ட்டா பண்ணி இன்னொரு ஸ்டிச் போடணும். இப்படி பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹார்ஸ் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேம் இப்போ ஸ்ட்ரைட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி இந்த சர்க்கிள் மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணி உல்ட்டா பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. சேம் மெத்தடு ஸ்ட்ரைட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போது இங்கே ஓப்பன் இருக்குது இல்லையா, ஸோ அது ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்மாலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு பீஸு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சஸ் ஒரு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி, லூப்புக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நமக்கு ரஃப்பாக இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி இந்த கேன் வயரை ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் டர்னிங் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வரும்போது ஸ்மால் ஒரு 2 ப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அது 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கிற கேன் தான் கேனில் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராது. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ளீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு தெரியக்கூடாதுன்னா ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பண்ணி அங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஹார்டாக தெரியாது. நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரிங்கிள்ஸ் வர்ற இடத்துல மட்டும் ஒரு ஸ்மால் ப்ளீட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தெரியும். இந்த மாதிரி சர்க்கிள்ஸு உங்களுக்கு 8 சர்க்கிள்ஸு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, சேம் இதே மாதிரி 8 சர்க்கிள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 6 சர்க்கிள் இருந்தால் 6 சர்க்கிள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பெருசாகும் வீடியோஸு. ஸோ அதனால் ஒரு சர்க்கிள் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா சர்க்கிள்ஸும் நீங்கள் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இருக்கிற இடத்துல ஒரு ½ இன்ச்சஸ் உங்களுக்கு ப்ளீட் வரும். அது நோ ப்ராப்ளம். நீங்கள் அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ ஒயிட்டு கேன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் வேணும்னா ப்ளூ கலர் கேனே எடுத்துக்கலாம், ஹார்ஸ் ஒயரு. இப்போது செகண்ட் லேயர் இருக்குது இல்லையா, கேன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லேயரை நீங்கள் மேலே ப்ளீட் வைக்கணும், ஃப்ரில்ஸ் வைக்கணும் ஃபுல்லாக. அந்த 8 மீட்டர்ஸ் என்ன ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன், அந்த ஃபேப்ரிக்கு எல்லாமே நீங்கள் ப்ளீட் வச்சுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிஷின் ஃபூட் இருக்குது ஃப்ரில்ஸ் போடுறதுக்குன்னு சொன்னால் அந்த மிஷின் ஃபூட்லேயும் நீங்கள் ஃப்ரில்ஸ் வைக்கலாம். நான் இங்கே ஃப்ரில்ஸில் வச்சுருக்கேன். ஓகேவா, மிஷின் ஃபூட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஃபூட் இல்லைன்னா ஹேண்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுட்டு வைக்கலாம். இப்போ இந்த லைனிங் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த ரவுண்டுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேவா, அது ஸ்டிச் போடுறதுக்காக, நாட் போடுவோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. 4 த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற த்ரெட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, பட் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்கள் கிட்டே மிஷின் ஃபூட் இல்லை, ஃப்ரில்ஸ் பண்ணுறதுக்கு மிஷின் ஃபூட் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபூட் வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஃபூட்டில் நீங்கள் ரஃபல்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஆகிடும். உங்களுக்கு பெருசாக இருக்கிற ஃப்ராக்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஃபூட்டு யூஸ் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்ட்லேயே ஃப்ரில்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம், மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் எல்லா ஃபேப்ரிக்கையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நாங்கள் த்ரெட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்லனா இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம்தான் ரன்னிங் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த 8 மீட்டர்ஸும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு உங்கள் வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்தபடி நீங்கள் ப்ளீட்டும் இந்த மாதிரி புஷ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரில்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அந்த 8 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணால் உங்களுக்கு ஃப்ரில்ஸ் கிடைக்கும். நான் இங்கே ஃபூட்டில் போடுறேன். இப்போ நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த 2 மெத்தடில் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட பெருசாக இருக்கிற மிஷின் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஃப்ரில்ஸ் போடுற ஃபூட்டில் நீங்கள் ஃப்ரில்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேஸ்ட்டில் ரவுண்டு விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபேப்ரிக் ப்ளீட்டு. இங்கே இப்படி வச்சு பாருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ளீட் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஃப்ளீட்டு நான் இப்போ இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்கள் வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்படி நான் மிஷினில் போடும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால
இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் இன்னொரு வாட்டி ஃப்ரில்ஸு மிஷின் மேலே போட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது லேயர் வரும் இல்லையா, அப்போ உங்கள் வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சேம் அதே மாதிரி ப்ளீட் போட்டுக்கிட்டே போங்க. ப்ளீட் போட்ட இடத்துல போடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி இருக்கும் சர்க்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்குது இல்லையா, ஸ்கர்ட் பார்ட், லைனிங் பார்ட், அந்த லைனிங் பார்ட்டுக்கும் இதை வச்சு சேர்த்து வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே சாட்டின் லைனிங்கு வரணும், அதுக்கப்புறம் இந்த நெட் லேயர் வரணும். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லேயரு நெட் லேயர் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அந்த ரவுண்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டாக சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு இந்த சாட்டின் லைனிங்கை அட்டாச் பண்ணணும். ரெண்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை இப்படி எடுத்து இந்த குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வேஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீட்டாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த நெட் கிளாத்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்மால் ப்ளீட் போட்டுட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போதும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணணும். இப்போ தான் அந்த ரஃபல் அந்த கேன் அட்டாச் பண்ண சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது இப்போ அட்டாச் பண்ணணும். இதுக்கு மேலே அட்டாச் பண்ணணும். உங்கள் கிட்ட டாலு மேனிக்வின் ஏதாவது இருந்தால் அதுக்கு போட்டுட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா யார் போடுவாங்க அவங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது டோரி பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் இருக்குங்க வேஸ்ட்டாக. ஸோ அதை நான் கட் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச்சு மாதிரி நீங்கள் ஒரு லென்த்தை உங்களுக்கு டோரி எவ்வளோ லென்த்து வேணும் அதை லென்த்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டோரிக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்கட்டும். பேக்
இப்போ நான் இந்த சாட்டினில் காமிக்கிறேன். நீங்கள் நெட் ஃபேப்ரிக்லேயே பண்ணுங்க. எனக்கு நெட்டு இங்கே இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் சாட்டினில் காமிக்கிறேன். நான் இது வைக்க போகிறதில்ல, ஹுக்ஸ் வைக்க போகிறேன். ஸோ லூப்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அது லூப்ஸும் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் வச்சுக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த விட்த் இருக்குல்ல, ஸோ 1.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லைன்னா 2 இன்ச்சும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். எவ்வளோ பெருசாக வேணும் அவ்வளோ லூப்பு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு நீடல் எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக. உங்கள்கிட்ட லூப்பு டர்னர் இருந்தால் அதை வச்சுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி சூதி எடுத்துகிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த ஹோலில் நீங்கள் நீடல் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி வெளியே எடுங்க. இப்போ உல்ட்டா பண்ணால் இந்த மாதிரி லூப் கிடைக்கும். ஸோ நான் இப்போ சாட்டினில் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் அது மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கில் இல்லைன்னா சேம் ராயல் ப்ளூ இல்லைன்னா உங்கள் கலர் ஏதாவது இருக்குது அந்த ஃபேப்ரிக்கு கலர்
இந்த மாதிரி ரவுண்ட் டோரியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளாட் டோரியும் பண்ணிக்கலாம். இது லூப்ஸுக்காக நீங்கள் 1/2 இன்ச்சு ஸ்மாலாக பண்ணாலும் ஓகே. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 1/2 இன்ச் அந்த மாதிரி 1 இன்ச் அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம்.